மல்டி டிசிப்ளின் சொல்லுவாங்கள்ல, எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டு கூப்பிட்டு பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிஐ ப்ளீட் சென்டர்ன்ற ஒரு கருத்து அதை உருவாக்குனது நம்ம நிர்வாக இயக்குனர் அரவிந்தன் சார். அவருடைய வழிகாட்டுதல் பேரில் ஐயப்பன் அவங்க 2 பேரும் பணித்த அந்த ஒரு கட்டமைப்பை நேற்று வந்து 40 டாக்டர்கள் எல்லா சேலம், ஓசூர், திருநெல்வேலி, திருச்சி, பெங்களூர், சென்னை என்ற எல்லா இடத்துலேருந்து காவேரி குழுமத்தில் எல்லா சிறப்பு மருத்துவர்கள் வந்து மெடிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், சர்ஜன்ஸ், இன்டென்சிவிஸ்ட் அதாவது தீவிர சிகிச்சை பிறகு அவசர சிகிச்சை, இது பல்துறை வல்லுநர்கள் ஒன்றா கூடி இந்த மருத்துவ ப்ராப்ளம் குடல் மற்றும் வயிறுலேருந்து ரத்த இழப்பு ஏற்பட்டால் அதை எப்படி வந்து நிதானமாக வந்து அவதானித்து கண்காணித்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதை பற்றி ஒரு அரை நாள் முழுக்க விவாதித்து அழகான ஒரு பாத்து ஒரு வழிகாட்டுதலை வந்து அடைஞ்சிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இருக்குது. ஸோ நம்ம உடம்பில் வந்து ரத்த இழப்பு வந்து வயிறில் குடல் நடக்குதுன்னா ஏதோ ஒரு ரத்த குழாய் வந்து அந்த கீழே சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம்ல, உள்புற தோல் ஜவ்வுக்கு கீழே இருக்கிற ரத்த குழாய் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது செதஞ்சு காயத்தினாலேயோ இல்லை ரத்த குழாய் வீங்கிறதுனாலையோ பெருசாக வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து அதை உள்ளே இழக்குதுன்னு அர்த்தம். வெளியே தான் நம்ம நிறுத்திடலாங்க. உள்ளே இருக்கிற போது அது வந்து டைம் இஸ் மணி. ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1 லிட்டர் போகுதா 200 ml போகுதா அப்படின்னு நமக்கு தெரியாததுனால எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ரத்த இழப்பை வந்து கண்டுபிடிச்சி எந்த ரத்த குழாயிலேருந்து ரத்த கசிவு இல்லை ரத்த பீரியல் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சி நிறுத்துற வரைக்கும் இந்த பல் வல்லுநர் குழுவுக்கு வந்து ஒரு ஓய்வு இருக்காது. ஏன் இது ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்க்குறோம்னாக்கா, இப்போ சென்னை போன்ற மாநகரங்களில் வந்து 1000 ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை இந்த பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு வராங்கன்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10,000 பேருக்கு மேலே நடக்குது இது. ஸோ ஒரு வெளியே வந்து வீட்டில் இல்லை தெருவில் அலுவலகத்தில் வந்து ரத்த இழப்பு வரும்போது 100 பேருக்கு உயிர் இழக்கிற அபாயமான ஒரு வியாதி இது. இதே மருத்துவமனையில் வேறு பிரச்சனைகள் ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லை ஒரு ஆப்ரேஷனாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு இந்த ரத்த இழப்பு வந்து வயிறு மற்றும் குடலில் நடக்கும்போது 3ல் ஒருத்தவங்க இழக்கிற அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. ஏன் இது அதிகமாகிட்டு இருக்குனாக்கா, உங்களுக்கு தெரியும் இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்மளுடைய ஆவரேஜ் வாழ்நாள் வந்து 40-50 வருஷம் தான் இருந்தது. இப்போ வந்து 80-85 வரைக்கும் வந்து நீடித்து வாழ்கிறதுக்கு வந்து ஆஸ்பிரின், கொலஸ்ட்ரால் மாத்திரைகள், டயபெட்டிக் கண்ட்ரோல், பிளட் ப்ரெஷர் மாத்திரைகள்ட்டு ரத்தம் வந்து உறையாமல் ரத்த குழாய் வந்து இதயத்தில் இருக்கிற ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு மருந்துகள் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளை தப்பிச்சு தள்ளி போட்டுருக்குறோம். பட் யோசிச்சு பாருங்கள், ரத்தத்தில் இருக்கிற இதயத்தில் ரத்த குழாய் வந்து ரத்தம் உறையக்கூடாதுன்னு சொல்கிறோம். பட் வயிறுலேயோ குடல்லையோ வந்து ரத்த குழாய் வந்து சிதைஞ்சு ரத்த சேதமாகுதுன்னா அது தன்னைத்தானே உரையை பார்த்துக்கும். அப்படி உரையை பார்க்குறத தடுத்துரும் இந்த மாத்திரைகள்லாம். அப்போ வந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றது நமக்கு வந்து டயபெட்டிஸ், கிட்னி, லங்ஸு, ஹார்ட்டுன்னு பல வியாதிகள் இருக்கிறதுனால இந்த ரத்த இழப்பை தாங்குகிற சக்தியும் குறைஞ்சி நமக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமை கொண்டு போயிடும். பட் இதில் முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னென்னா லைஃப் ஸ்டைல் தான். இப்போது இரவு தூக்கம் இல்லாமல் வந்து இப்போ சமூக ஊடகங்களில் வந்து இந்த பிரெயின் ராட்டும்பாங்க, மூளை மக்கி போகிற அளவுக்கு ரீல்ஸ் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் மிட் நைட் பிரியாணி ஒரு 12 மணிக்கு ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு பேய்ங்க கூட சாப்பிடாது. அந்த நேரத்தில் வந்து ஒரு எக்கச்சக்கமான உணவை வந்து சாப்பிட்டுட்டு அந்த உணவு செரிக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம முடிச்சுட்டு வந்து அப்படியே தூங்க போகிறது. காலையில் 10-11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இந்த சோஷியல் ஜெட்லாம் இருப்பாங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனால் தான் நம்ம தூக்கம் கெட்டு விமான பயணத்தை தொலைப்போம். இதை நம்ம வந்து தினசரி வாழ்நாளில் நம்ம சாதாரண வாழ்க்கை முறை நம்ம தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒன்று. அப்புறம் சிட்டிசன்னா தமிழில் என்ன சொல்லுவீங்க? நம்ம சிட்டிசன்னா தமிழில் என்ன? குடிமகன். நம்ம இதில் வந்து அதே தான் சொல்லுங்கள், இன்னும் இப்போ சொல்லுங்கள், குடிமகன். அப்போ வந்து திரைப்படங்களில் கூட வந்து அப்பா வந்து பையனை கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க சோகமாக இருக்கீங்களா வாங்க ஒரு பியர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மொட்டை மாடி கூட்டின்னு போகிறாரு. அம்மா வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துனேன் சைட் டிஷ் அப்படி போயிட்டு இருக்கிறது. அதாவது குடிக்கிறது வந்து ஒரு அவமானமாகவும், ஒரு குடித்தா வந்து பெரியவங்ககிட்ட பேச முடியாமல் துண்டை பொத்திக்கிட்டு ஒதுங்கி போனது, ஒரு இருட்டில் வந்து வச்சு செய்கிற மறைவான காரியன்றது போக ரொம்ப விளக்கு வச்சுக்கிட்டு இலைட்டுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த குடிக்கிறதுன்றது வந்து ஒரு லிவருக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு ஸ்ட்ரெயின். அப்போ கல்லீரல் கெட்டு போகும்போது கல்லீரலுக்கு போகின்ற ரத்த குழாயெல்லாம் பைபாஸ் வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் வந்து உணவு குழாய்கிட்ட வந்து
ரத்த சேதமாகி உயிருக்கு ஆபத்தான வேரிசஸ்ன்னு சொல்லுவாங்க. வேரிகோஸ் வேணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேரம் ஹோட்டலில் நிற்கிறவங்க, டிராஃபிக் போலீஸ், அவங்களுக்கெல்லாம் ப்ரெஷர்னால காலில் வந்து இந்த ரத்த குழாய் சிதைகள் வந்து இது மாதிரி போகும், பாம்பு மாதிரி படுத்துட்ருக்கும். அது மாதிரியே ரத்த குழாய் வந்து உணவு குழாயில் இருக்கும். அது 40 மில்லிமீட்டர் ப்ரெஷர், நார்மலாக ஒரு 3 மில்லிமீட்டரில் இருக்க வேண்டியது 40 மில்லிமீட்டர்லேருந்து வெடிச்சதுன்னா ஒரு 1/2 ஹவரில் 2 லிட்டர் போயிடும். மொத்தமாக நமக்கு 5 லிட்டர் தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். பட் கடவுள் வந்து ரொம்ப வித்தியாசமானவர். குடித்து எப்படி லிவருக்கு எடுத்துக்கிறாங்களோ அதே வேதனையை குடிக்காதவங்களும் கொடுக்குறாரு. அதுக்கு மெடிக்கலாக நான் ஆல்கஹாலிக்னு சொல்கிறார். அதாவது குடிக்காதவங்களுக்கும் அதே மாதிரி லிவரில் கொழுப்பு சேர்ந்து ஃபேட்டி லிவர். இன்ஃபேக்ட் நாளன்னைக்கு வந்து உலக ஒபிசிட்டி, உடல் பருமன் தினம். உடல் பருமனால் முக்கியமாக வந்து கல்லீரல் கொழுப்பு. அந்த கல்லீரல் கொழுப்பு வந்து குடிக்கிறவங்களுக்கு எப்படி லிவரை கெடுக்குதோ அதே மாதிரி குடிக்காமல் மரபு ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் உடற்பயிற்சின்றதுனால இந்த மாதிரி தூக்கமின்மை அண்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதீத மன உளைச்சிக்கு ஆளாகிறதுனாலையும் கல்லீரல் கெட்டு போனாலும் அவங்களில் 120-130 பேருக்கு வந்து கல்லீரல் வந்து சுருங்கி ரத்த குழாய் பெருசாகி அதுவும் ரத்த இழப்புக்கு. அதனால தான் அதை பற்றி நான் விரிவாக சொல்லிட்டு இருக்கேன். ரத்த இழப்புக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, நேரடியாக குடலில் வந்து அல்சரோ இல்லை ரத்த குழாயோ வீங்கி வர்றது. இன்னொன்று, லிவர் கெட்டு போய் தான் கெட்டதும் இல்லாமல் உணவு குழாய்கள் இருக்கிற ரத்த குழாய்கள் அதுக்கு எடுத்து வீங்க வச்சு என்னால் நீ கெட்ட அப்படின்னு லிவரால் குடல் கெட்டு போய் வர்றது. இந்த 2க்கு வந்து நம்மளே சாட்சி. நம்ம இப்போ வந்து ஒரு மாலுக்கு போனீங்கன்னா 100 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேராவது கணிசமான தொப்பையோடு தான் நடமாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது உணவு பழக்க வழக்கங்கள், அந்த நம்ம வந்து உண்மையான குடிமக்களாக மாறிட்டு இருக்கிற ஒரு அவலம், இந்த 2 விஷயங்களால் வந்து இரத்த இழப்பினுடைய முக்கியமான இன்னொரு காரணம் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ வந்து நம்ம யாருக்கு என்ன செய்யணுன்றதை வந்து அந்த உகந்து செய்யணும். இப்போ வந்து எதை வந்து நல்லா செஞ்சால் ஒரு விஷயத்தை செய்யணுன்றது வந்து எஃபிஷியன்சி. இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஸ்க்ரூ டிரைவரை நான் ஒழுங்காக பயன்படுத்துகிறேன்னான்றது எஃபிஷியன்சி. பட் அந்த இடத்துல ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணுமா இல்லை ஸ்பேனர் எடுக்கணுமான்னு இப்போ அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவாக செய்கிறதுன்றது முதல்ல ஒன்று செய்யணுமா வேணாமா, செஞ்சால் எதை வச்சு செய்யணுன்ட்டு. அதுதான் வந்து இந்த மல்டி டிசிப்ளினரி எங்களுடைய மருத்துவமனைகள் 12 மருத்துவமனைகளும் நாங்கள் வந்து உங்களுக்கு முன்வைக்கிறது என்னென்னா, தேவையில்லாதவங்களுக்கு தேவையில்லாத நிறைய செஞ்சு அவங்களுக்கு மன உளைச்சல் அண்டு பண விரயத்தை பண்ணாமல் அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், இவங்க வந்து நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் எண்டோஸ்கோப்பி, இல்லை இவங்களுக்கு எண்டோஸ்கோப்பியே வேண்டாம் இவங்களை மாத்திரை மருந்து போதும், இல்லை இவங்க வார்டுக்கு போகணும் நாளைக்கே நம்ம வந்து தீவிர சிகிச்சை அளிக்கணும், இல்லை இவங்க வந்து கண்டிப்பாக இன்றைக்கே வந்து ஐ டிபெண்டன்சி இல்லைன்னா ஐசியூன்னு சொல்கிற தீவிர சிகிச்சை போய் இன்றைக்கி நைட்டே 12 மணிக்கு வந்தாங்கன்னா 5 மணிக்கே நம்ம அது வந்து சிகிச்சை அளிக்கணும். இந்த ஒரு இப்போ வந்து க்ரீன் லைட், ஆம்பர் லைட் அண்ட் ரெட் லைட்னு சொல்கிறது, அந்த ஒரு கோடிங்கை வந்து கேஷுவாலிட்டிலே பேஷண்ட் வந்த ஒரு நிலையிலே அதை எப்படி வந்து அறிவுறுத்தல் நெறிப்படுத்துதல் அப்படி கொண்டு போகிற அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் வந்து இந்த ப்ளீட் சென்டர் மேலே ரொம்ப அங்கே பெருமிதத்தோடையும் பேஷண்ட் மேலே ஒரு உண்மையான அக்கறை அன்போடு அறிமுகப்படுத்துறன்றதை அறிவிச்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நேரம் பொண்ணானதுன்னும் போது இப்போ நம்ம மருத்துவமனைகள் வந்து இந்த SOSன்ற ஒரு ஆப் வேறு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு ஒரு அலுவலகத்துலேயோ ஒரு மார்க்கெட்லேயோ ஏதோ ஒரு ரிமோட் பிளேஸில் இருக்கிற பேஷண்ட் வந்து இந்த ஆப் மூலம் தொடர்பு கொண்டால் எங்களுடைய மருத்துவர்கள் வந்து இமீடியட்டாக அவங்கள வந்து லைவாக பார்த்து அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடனடியே என்ன ஒரு முதல்ல வந்து ஆறுதல். நம்ம வந்து ஒரு சிறப்பு மருத்துவர் ஒரு பல்நோக்கு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு பரிவான மருத்துவரை வந்து நம்ம 25-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது நம்ம டச் பண்ணிட்டோம்னு சொல்கிறீங்களா, அதுவே வந்து பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றிடும். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வந்து எமர்ஜென்சி டெக்னீஷியன் இருக்காங்க, அந்த தளத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த பயிற்சி பெற்றவர்களை வந்து தேவைப்பட்ட மருத்துவரோடு அணுகி அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை வந்து இந்த மேப்பிங் பாருங்கள். ஸோ வந்த பிறகு அவங்க எப்படி கேஷுவல் எவ்வளோ நேரம் இருக்கணும், இல்லை வந்த உடனே பிளட்டு கொடுக்கணுமா, அவங்க பிளட் குரூப் தெரிஞ்சு அவங்க வரதுக்குள்ளே அந்த பிளட் குரூப் எல்லாம் நம்ம வந்து இருக்கான்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட முன்னேற்பாடு, அதாவது பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த 1/2 மணி நேரம் பேஷண்ட்டுக்கான மற்ற முன்னேற்பாடுகள் வந்து தயாராக இருக்கும். எந்த சிறப்பு மருத்துவர் வேணும், ரேடியாலஜிஸ்ட் வேணுமா, சர்ஜன் வேணுமா, இன்டென்சிவ் கேரில் பெட் வேணுமா, என்ன மருந்து தயாராக இருக்கணும், சில முக்கியமான மருந்துகளை அந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன் அங்கே வந்து தளத்துக்கே கொடுத்துருவாங்க. ஒரு ரத்த குழாய் வீங்கி ப்ரெஷர் அதிகமாக அந்த ப்ரெஷர் கொடுக்குறது. அப்போ வந்து ஒரு மணித்துளியும் பல ரத்த துளிகளை வந்து பேஷண்ட் இழக்கிறதுலேருந்து காப்பாற்றி எங்களுடைய ப்ளீட் சென்டருக்கு பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கும். அவங்களுடைய வந்த பயணம் மட்டும் இல்லை, தங்கும் அனுபவம்,
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு ரெக்கவரிக்கு அப்புறம் அந்த ஃபாலோ அப், அந்த ஒரு அல்சர்னா அது திருப்பி வராமல் இருக்க வேரோடு கலைந்து எறியுது. எராடிகேஷன். ரேடிக்கல்னா வேர். ஒரு பிரச்சனையை களையணும்னாக்கா, இப்போ சாணக்கியர் சொல்லுவாங்க, நடந்து வந்துட்டு இருக்கும் ஒரு புல் தருவிச்சா அந்த புல்லை பிடுங்கி கொளுத்தி அது சாம்பலை கமண்டல் நீரில் கரைச்சி குடிச்சிட்டாங்க. அது ஒரு ஃபிகரேட்டிவ். எப்படின்னாக்கா அது எராடிகேஷன். ஒரு பிரச்சனையை வேரோடு களைஞ்சு போகுது, அது பின்னாடி திருப்பி திருப்பி முளைச்சி நம்மளை தொந்தரவு கொடுக்காது. அப்போ நாட் ஓன்லி ப்ரீ கேர், த கேர் அண்ட் ஆஃப்டர் கேர், அந்த மூணையும் தமிழகத்தின் மூளை முடுக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு அவங்கள பத்திரமான இடத்துக்கு கொண்டு நல்ல சிகிச்சையை கொடுத்து உயிர்களை காப்பாற்றி அவங்க இன்னும் சமுதாயத்தில் நலமாகவும் வளமாகவும் உழைச்சி வாழணுன்ற அளவுக்கு அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணுற அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ப்ளீட் சென்டரை நாங்கள் ரொம்ப பெருமிதத்தோடும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுதல், கோரிக்கை அண்ட் அன்பு. காவேரி ஜிஐ ப்ளீடிங் சென்டர். ஏன் ஜிஐ ப்ளீடிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மெடிக்கல் எமர்ஜென்சினா கார்டியாக் எமர்ஜென்சி, நியூரோ எமர்ஜென்சி லைக் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ப்ளஸ் டயபெட்டிஸ் எமர்ஜென்சிஸ், இல்லை ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், ட்ராமா எமர்ஜென்சிஸ், அதை பற்றி அவேர்னஸ் நிறையா இருக்குது. பட் ஒருத்தர் இந்த ரத்த வாந்தியோ இல்லை ஏதோ வருதுங்கிறது அது ஒரு பேனிக் தான் வருதுன்னா அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது பப்ளிக் மத்தியில். ஏன்னா இந்த ஜிஐ ப்ளீடுக்கான காரணம் கண்டுபிடிச்சி அது ப்ராப்பர் ப்ரோட்டோகால் ட்ரிவன் ட்ரீட்மெண்ட் இட் இஸ் நாட் ப்ராக்டிஸ்டு வைட்லி. இந்த ஒரு இதில் தான் காவேரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாசுமணி அவர்கள் நம்ம டைரக்டர் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ் அப்படிங்கிறதுல ஒரு லீட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் 12 ஹாஸ்பிட்டல் இருக்குது, 2500 படுக்கைகள் இருக்குது, தமிழ்நாடு முழுதும் இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது. இது எல்லாத்தோட கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட், இந்த அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அந்த ஸ்பெஷலிஸ்ட் 40 பேர் நேற்று மீட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் நானும் கலந்துக்கிட்டேன். நான் as a டைரக்டர் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டலில் அதில் ஒவ்வொரு கேஸ் எக்ஸாம்பிளும் இந்த கேஸ் இந்த மாதிரி இதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீட்னு டைட்டில் இருந்தாலும் அதோட ட்ரீட்மெண்ட் இட் கேன் பி டன் பை ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி அங்கே எமர்ஜென்சியாக போய் எமர்ஜென்சி டெக்னீஷியன் பண்ணுறது, ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுறது, எமர்ஜென்சி வந்தோன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அது ரேடியாலஜிஸ்ட், எவ்ரிபடி சர்ஜன்ஸ், எவ்ரிபடி பிளேஸ் எ ரோல். ஸோ வி ஷேர் த நாலேஜ் அதோட பற்றிய டிஸ்கஷனில். அந்த நாலேஜ் தான் இப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா அதை ஒவ்வொன்று எப்படின்னா நாலேஜ் பிகம்ஸ் ஒரு கைட்லைன்ஸ். அந்த நாலேஜ் வச்சு ஒவ்வொரு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீடோட இந்த மாதிரி கைட்லைன்ஸில் ட்ரீட் பண்ணலான்னு அந்த கைட்லைன் தான் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஆகுது. அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஆகுது. இந்த மாதிரி ப்ரோட்டோகால் பண்ணுறப்போ ஒரு பெஸ்ட் ஆஃப் த அவுட்கம், பேஷண்ட் அவுட்கம் கிடைக்குது நமக்கு. ஸோ ஹவு டு வி ஸ்டாண்டர்டைஸ் திஸ்? இந்த பிரச்சனை இதுதான் மோஸ்ட் லைக்லி ரீசன், இதுக்கு இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு we have created a knowledge forum. அதிலிருந்து the Institute of Digestive Sciences headed by Dr. Basmani sir with all the leading specialists we have, the gastro specialists. We are confident that we can implement these protocols across the Kaveri group and also spread to other hospitals and common public as well. So one of the things we are blessed with the Kaveri Hospital, all the 13 hospitals, எல்லாத்துலேயுமே infrastructure இதுக்கேற்ற ஒரு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், ப்ளஸ் அதை எண்டோஸ்கோபி மூலமாக சரி பண்ணுற ட்ரீட்மெண்ட், ரேடியாலஜி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலோன், a tool in the hands of inexperienced doctors or inexperienced circle, it's not going to be helpful. Adlayum we are truly blessed to have fantastic team of doctors. What is happening Dr. Basmani அவர்கள் சொன்ன மாதிரி நாங்களும் டெய்லி ஃபீல் பண்ணுறோம். லைஃப் ஸ்டைல், ஹவு மச் லைஃப் ஸ்டைல் ஹாஸ் சேஞ்ச் டு இன்க்ரீஸ் இன் திஸ் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாப்புலர் டாக் அபவுட் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் அல்லது வெல்னஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு டயட் சம்மந்தமான அவ்வளோ ஒப்பீனியன் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச சில குரூப்ஸ்லாம் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குரூப், இல்லை ரோட்டரி குரூப், எந்த குரூப்பில் போனாலும் எல்லாருமே கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட். அதாவது டாக்டராக படிக்காதவங்க எல்லாருமே கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் நான் அதை சாப்பிட்டேன் சரியாக போகும், இதை சாப்பிட்டா சரியாக போகும், அதாவது அவங்கவுங்க ஆட் பண்ணுறது, இதை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு
I don't know why the diet has become the specialist of everyone. It's difficult to understand. அதில் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கிற சில டாக்டர்ஸ் வந்து அவங்க சொல்கிறத வேதவாக்காக எடுத்துகிட்டு நிறைய பப்ளிக் வந்து என்னை வந்து கேட்குறாங்க, என்னோட கிளினிக்லேயே வந்து கேட்குறாங்க வந்து இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் ரைட். எனி டிஸ்கஷன் அபவுட் யுவர் ஹெல்த், இட் ஹேஸ் டு பி சயின்ஸ் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட். இன்னொரு ஒரு பெரிய ஒரு காவேரி மருத்துவமனை மாதிரி ஒரு சயின்டிஃபிக் பேஸ்டு டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலோட ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா how to dispel the myths created in the social media about common things. So that is one of the biggest challenge. And we closely work with all the dietitians, lifestyle specialists, ellame. Why Dr. Basmani sir வந்து ஊடகங்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு அதை பற்றியான தவறான கருத்துக்கள், எவிடன்ஸ் சயின்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் தவறான கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. மக்களுக்கு ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்குதுங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்லி குவாலிஃபைடு டாக்டர்ஸ் ப்ராக்டிசிங் இன் குட் இன்ஸ்டியூஷன் மூலமாக வருது. இட் வில் பி பெட்டர். And we are extremely, how do we pool the knowledge of all these specialists? It has been a challenge, but for that we need a leader like Dr. Basmani and fantastic cooperation from all the other specialists, and we have created this forum. And I request the media to interact with the doctor team here to understand as much as possible their doubts and take it to the people in the interest of the society. Thank you.